ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கார தோசை, கார அடை அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். இது உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி முறுமுறுன்னு முருகலாக கார தோசை, தேங்காய் சட்னி இல்லை அவியல் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து என்னோடய ஸ்டைல் என்னென்னா, இட்லி அரிசி, நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கலாம். நான் காமிச்ச டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், 1/2 டம்ளர் துவரம்பருப்பு. அதே டம்ளரில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் இருக்கிறீங்களோ அதே இதில் நான் சொன்ன அளவுகளில் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, நீங்கள் கருப்பு உளுந்து கூட போட்டுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி எது வேணாலும் கலந்துக்கலாம். நான் பாசிப்பயிறு போடலை, ஏன்னா கொஞ்சம் கெட்டி ஆகும். அதனால் எல்லா பருப்பும் சேர்ந்து செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா 2-3 டைமில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி எடுத்து திரும்ப நல்ல தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் இது கூடவே போட்டு அரைச்சிட்டா கொஞ்சம் நைஸ் ஆகிடும். நான் பின்னாடி காமிக்கிறேன். இது வந்து வரமிளகா ஊறுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் காஞ்ச மிளகா மட்டும் நம்ம வீட்டு காரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் காரத்துக்காக கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 4 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் ஊறினா கூட போதும். ஆனால் 4 மணி நேரம் ஊறினா நான் மிக்சியில் அரைக்கிறதுனால சூடாகாமல் சட்டுன்னு ஈஸியாக அரைச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் ஊறி வச்சாச்சு. இப்போ ஒரு நம்ம மதியம் வந்து ஈவினிங் டின்னருக்கு நம்ம நைட் செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 மணிக்கு ஊற வச்சோம்னா அரைச்சதையும் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்குது. இது மாவு ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பருப்பெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் உருவி. பூண்டு வந்து ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். ஒரு காமிச்சாலை அதில் அரை விரல் சைஸு இஞ்சி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். நான் வந்து 2 பேட்சாக மிக்சியில் போடுறதுனால போட்டிருந்தேன். மாற்றி மாற்றி அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு பொங்கி வர மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை ஒரு க்ரஷ் பண்ணுற மாதிரி இடித்து கூட போடலாம். இது வந்து மணமும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. அதனால் போடுறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் மறக்காமல் போட்டுக்கோங்க. மணத்துக்கும் சரி, நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுக்காக கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டு கை வச்சு பிசைஞ்சு பண்ணுங்கள். இது வந்து மிக்ஸி கழுவுன தண்ணியும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ நான் உப்பு கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் இது பெருங்காயத்தூள் போடுறேன். நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம். மிக்ஸி கழுவுன தண்ணி எடுத்து அதையும் மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மணி நேரம் ஊறினதையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்கி வந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 7-8 மணிக்கு நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா அந்த பொங்கின மாதிரி இருக்கிறதுல நம்ம அந்த தண்ணியும் கொஞ்சம் புளிச்சிருக்கும் இல்லையா, அதை விட்டு நமக்கு கலந்துக்கலாம். ரொம்ப கட்டியாக ஊற்றினோம்னா அடை மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் முருகலாக வேணும்னு கேட்பாங்க. அதனால் தோசை மாதிரி ஊற்றிருக்கேன். அதனால தான் கார தோசை, கார அடை எப்படி வேணாலும் சொல்லலான்னு சொன்னேன். இதில் வந்து தேங்காய் பூ போடுறது, தேங்காய் சில்லாக பல்லாக போடுறோன்னு சொல்லுவோம்ல, குட்டி குட்டியாக கட் பண்ணி, அப்படி வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் செய்யலை. இதில் வந்து வெண்ணெய், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னியோட ரொம்ப அடிப்பொலியான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கலரே பார்த்திங்கன்னா இதில் மஞ்சத்தூள் கூட கலக்கல, பருப்புகளோட கலர் தான், எந்த ஃபில்டரும் கிடையாது. செஞ்சு பாருங்கள், இதே கலரில் சூப்பராக வரும். என்ன ஃப்ளேமை வந்து நம்ம கொஞ்சம் தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு மீடியம் மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணணும், இல்லைன்னா கருகும் பருப்புகளெல்லாம் சேர்த்துறதுனால. நான் இது திருப்பி போட வேண்டியதில்லை, அப்படியே நம்ம மடக்கி பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு காமிக்கிறது எதுக்குன்னா, முன்னாடி வந்து கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன ஹோல் சென்டர் பார்ட்டில் போட்டு கொஞ்சம் வெண்ணெய் வச்சிட்டிங்கன்னா அந்த முருகல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடை செஞ்சிங்கனாலுமே கட்டியாக ஊற்றும் போதுமே இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா முருகலாக நல்லா வரும். அதே மாதிரி வெண்ணெய் போட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த தடவை சும்மா தான் திருப்பி போட்டு காமிச்சிருக்கேன். இது ஏன்னா ஒரு பக்கம் வெந்துச்சுனாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். இன்னும் முருக விடுறதுக்கு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி பொறுமையாக வச்சிங்கன்னா நல்லா முருகி கிடைக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் கிடச்சிருச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க.